அதாவது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது இப்போ மோன்தா புயலாக மாறி இருக்கு. இந்த மோன்தா புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்று இந்த புயலின் தாக்கம் எங்க இருக்கும், எப்படியெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் என்று பார்க்கும்போது அதே சமயத்தில் கடல் கொந்தளிப்புடனும் கடல் சீற்றத்துடனும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா திருச்செந்தூர் பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரத்தில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று மாலை பள்ளிகள் முடிந்து வீடு திரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மழைப்பொழிவு சற்றே சிரமத்தை ஏற்படுத்தும். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது இப்போ மோன்தா புயலாக மாறி இருக்கு. இந்த மோன்தா புயலால தமிழகத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், குறிப்பாக சென்னையில வந்து கனமழைக்கான அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு இந்த மோன்தா புயல் அதோட பாதிப்புகள் குறித்த முழு டீட்டெயில்ஸ் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள். அவங்க கிட்ட முழு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான அந்த மோன்தா புயல் தற்போது, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நண்பகல் 1 மணி நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இன்று மாலை 4 மணி வரைக்கும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பிறகு இன்று மாலை முதல் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த மோன்தா புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்று பிறகு அக்டோபர் 28ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் ஆந்திர மாநிலம் மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே புயலாக வலுவிழந்த நிலையில கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயலின் தாக்கம் எங்க இருக்கும், எப்படியெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் என்று பார்க்கும்போது குறிப்பா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த 24 மணி நேரத்திற்குள், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்குள்ளாக பரவலாக கனமழை பதிவாகும். ஒரு சில இடங்கள்ல சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவாக அமையாது. அதே சமயத்தில் இன்று அக்டோபர் 27ஆம் தேதி நள்ளிரவு நேரங்கள்ல பரவலான கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு தமிழகத்தின் விழுப்புரம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களில் இந்த புயலினால் நேரடி தாக்கம் இருக்காது. அதே சமயத்தில் கடல் கொந்தளிப்புடனும் கடல் சீற்றத்துடனும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது. தரைக்காற்றை பொறுத்தளவிற்கு மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தரைக்காற்று பாதிக்கும் காற்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பா இன்றைய தினம் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படும் என்பதால் மக்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை அடுத்த 4 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் இன்று இரவு மாலை நேரத்தில் கடலில் நீராடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா திருச்செந்தூர் பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரத்தில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மோன்தா புயலினால் நேரடி மழை இல்லாவிட்டாலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மேற்கில் இருந்து மலைமேகங்கள் வந்து கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலா கனமழை, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மழையினால பெருவெள்ளம் ஏற்படாவிட்டாலும் ஆங்காங்கே தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம் மற்றும் போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும். இன்று மாலை பள்ளிகள் முடிந்து வீடு திரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மழைப்பொழிவு சற்றே சிரமத்தை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக வீடுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த புயலினால் நேரடியாக பெரும் தாக்கம் இல்லாவிட்டாலும் ஆந்திராவில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடந்தாலும் தெற்கு ஆந்திராவில் தான் இந்த புயலின் தாக்கம் என்பது அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. கடந்த 4-5 ஆண்டுகள் போலவே இந்த மோன்தா புயலும் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக தான் எதிர்பார்க்கப்படுது. அதுவும் காற்று முறிவினால் பாதிக்கப்படுவதனால கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடாவை விட தெற்காந்திர பகுதிகளான மச்சுலிப்பட்டினம் முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 2 நாட்கள்ல நெல்லூர், ஓங்கோல் மற்றும் மச்சுலிப்பட்டினம், விஜயவாடா போன்ற பகுதிகளில் அதீத கனமழையும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமா மழை பாதிப்பு என்பது மச்சுலிப்பட்டினம் முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில்
அடுத்த 2 நாட்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது காக்கிநாடா அருகே கரையை கடந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா இதுதான் தற்போதைய மோன்தா புயல் குறித்த விரிவான நிலவரம்.